அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கணும். உங்களை சந்திச்சதில் மிக்க மகிழ்ச்சி. உண்மையாகவே சந்தோஷமாக இருக்குது உங்களெல்லாம் பார்க்கும்போது. என்னுடைய முகநூல் பலதரப்பட்ட முகநூல்கள் இருக்கின்றது. உங்களுக்கு தெரியும், ஈழத்து கவிமுரசு வாணி செல்வராஜா என்ற ஒரு முகநூல், வாணி நகைச்சுவை குழுமம் என்ற ஒரு முகநூல், மற்றது பேசும் எழுத்தாணி, அப்படி பலதரப்பட்ட முகநூல்கள் இருக்கின்றது. அதோட டிக்டாக், யூடியூப், இன்ஸ்டாகிராம், எக்ஸ் என்ற இதுகள் கூட இருக்கின்றது. இது சமூக சேவைக்காக வேண்டிதான் இது ஒரு ஒளிபரப்பு தான் செய்கிறேன். அத்தனைக்கும் பொறுப்பு மக்களை மகிழ்விக்கிறது ஒரு முதலாவது. அவங்களோட நலனில் ஒரு ஈடுபாடு இருக்கிறது. மற்றது உண்மைய விஷயங்களை உண்மையாக சொல்கிறது. இது மூன்று தான். இங்கே என்னுடைய தளத்தில் எந்த ஒரு வன்முறையும் இல்லை, அரசியலும் இல்லை, எந்த அரசியலுக்கும் சப்போர்ட்டும் இல்லை, வன்முறையும் இல்லை. ஆயுதம் ஏந்தோணும், ஆயுதம் தூக்கணும் என்ற வன்முறையும் இல்லை. எல்லா மதமும் ஒரே மதம்தான். ஆனால் மதிக்கப்படணுமே தவிர மிதிக்கப்படக்கூடாது என்ற ஒரு உள்நோக்கம் மட்டும்தான். நான் சைவ சமயத்தை சார்ந்தவள். ஆனால் எல்லா சமயத்தையும் நான் மதிக்கிறவள், எல்லா கடவுளையும் நான் நம்புகிறவள். முக்கியமாக எல்லா கடவுளையும் நான் கும்பிட்டுட்டு போகிற ஆள் தான். நான் சின்ன வயசுலேருந்து எனக்கு இதுதான் விருப்பம். அதனால தான் நான் ஆன்மீகத்தில் நான்ன்றது மன்னிக்கவும், நான்ன்றது ஆணவம், அதை மன்னிச்சு கொடுங்க. என்னுடைய எண்ணம் எல்லா மதமும் ஒரே மதம், எம்மதமும் சம்மதம். ஆன்மீகத்தில் இருந்தால் எல்லா மதத்தையும் மதிக்கலாம், மனித நேயத்தை காணலாம். இதுதான் உண்மை. அந்த அடிப்படையில் நான் சைவ சமயத்தை சார்ந்தவள். எல்லா கடவுளும் எனக்கு ஒன்றுதான். உண்மையும் தர்மமும் என்ற பாதையில் நான் பயணித்து கொண்டிருக்கிறேன். அடுத்தது எனது சிவதொண்டு தான், எனது அறப்பணி. இதுதான் என்னுடைய நோக்கம். சரியா? அதை தவிர்த்து உங்களுக்கு நகைச்சுவை, பாட்டு, கவிதைகள் உங்களுக்கு தெரியும். என்னை பற்றி நான் உங்களுக்கு அடையாளம் சொல்லணும்ன்ற அவசியம் இல்லை, எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். இதன் அடிப்படையில் தொடர்ந்து நான் உங்களோட பயணிக்கிறதில் நிறைய பேருக்கு சங்கடமாக இருந்த நீங்கள் கொஞ்சம் பேர் விளையிட்டீங்க. சந்தோஷம். அது உண்மையாகவே பெரிய சந்தோஷம். அதுதான் எதுக்கு எடுத்தாலும் குறை கண்டு தீர்க்கிறார்கள், இப்போ காண்றது இல்லை. எனக்கு அது பெரிய சந்தோஷம். அது உண்மையாகவே என்ன சொன்னேன்னா, முக்கியமான கொஞ்சம் பேர் விளையிட்டீங்க. அது பெரிய சந்தோஷம். எனக்கு இருக்கிறது 10 பேர், ஒரு ஆள் இருந்தாலே எனக்கு போதும்ன்ற இதுதான் என்னுடைய இது. மற்றபடி எல்லோரும் நல்லா இருங்க, சந்தோஷமாக இருங்க. மனித நேயத்தோடு நீங்கள் கொண்டு போகிறது எதுவும் இல்லை, எதையுமே நம்ம கொண்டு போகிறது இல்லை. அதுதான் முக்கியம். உண்மையாக இருந்தால் போதும். அது பணத்துக்காக வேண்டி எதையுமே நீங்கள் கையில் எடுத்துக்கொள்ளாதீங்க. அதுதான் சொல்ல வேண்டிய விஷயம். உங்களால் முடிஞ்ச ஏதாவது உதவியை செய்யுங்க, ஒருத்தரம் செய்யாதீங்க. எல்லா மதங்களையும் மதிக்க பழகுங்க, மிதிக்க பழகாதீங்க. நன்றி, வணக்கம். ஈழத்து கவிமுரசு வாணி செல்வராஜா. நன்றி. எனது தொடர் பதிவுகளை பார்த்து கொண்டிருக்கிறார்களுக்கும் இனி பார்க்க போகிறார்களுக்கும் நன்றி, வணக்கம்.